நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு யாழ் பல்கலைக்கழக அரச அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கணேசலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக நமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்ளலாம். நிகழ்ச்சி தொடர்கின்றது. நன்றி சத்யபாலன். நன்றி பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களே. மீண்டும் ஒரு முறை கடந்த வருடத்துக்கு பின்னர் இந்த வருடம் முதல் முறையாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே பல வகையான அரசியல் செயற்பாடுகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகள் விமர்சனங்களை அறிவதற்காகத்தான் இந்த ஒழுங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு பல விடயங்களை பற்றி நடந்து முடிந்த விடயங்கள் ஆலோசிக்கப்பட வேண்டிய விடயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அறிய விரும்புகின்றோம். அந்த வகையிலே அதை தொடர்வதற்கு முன்னர் இப்பொழுது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மீதான சேனல் ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போர் சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பாட்டாலும் கூட அந்த போர் சம்பந்தமாக ஒரு தொடர்புபட்ட செய்தியாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதம மந்திரி விஸ்வநாதன் ருத்ரகுமார் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதாக அறியக்கூடிய இருந்தது. அதாவது தமிழீழமானது தெற்காசியாவின் ஒரு இஸ்ரேலாக இருப்பதற்கு மாற்ற விரும்புவதான பொருள்பட ஒரு அறிக்கையை விட்டிருப்பதாக அறியக்கூடிய இருந்தது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது எவ்வாறு சாத்தியக்கூறு அமையக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு என்பதை பற்றியும் நாங்கள் உங்களுடைய கருத்தை அறிய விரும்புகின்றோம். முதலில் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, குறிப்பாக இந்த போர் ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள் நேர்கணியமாயும் எதிர்கணியமாயும் உரையாடப்படுகிறது. ஈழத்தமிழர்களுடைய அரச கட்டமைப்பு அல்லது கட்டுமானம் தொடர்பில் ஒரு மிக அது எந்த அளவுக்கு அந்த விடயத்தினுடைய தனித்துவம் எந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்றதாக இருக்கிறது என்பதற்கு அப்பால் அவ்வகையான ஒரு உரையாடல் ஒன்று மேல் எழுகிறது. உண்மையிலேயே ஒரு இஸ்ரேல் என்றது குறித்துடைய அதனுடைய இன்றைய வடிவம் என்றது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வடிவம் தான். அது ஒரு அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் சரி, அதனுடைய அணுகுமுறைகளை பார்த்தாலும் சரி, அது ஒரு சர்வதேச தளத்தில் இஸ்ரேலினுடைய அணுகுமுறை மிக மோசமான அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சில நியமங்களை உலகத்துக்கு தருகிறது. அத்தகைய ஒரு சூழலுக்குள் இருக்கிற ஒரு நாடு தொடர்பில் ஈழத்தமிழர்களை ஒப்பீடு செய்வது என்பது அல்லது அது சார்ந்து அந்த உரையாடலை செய்வது என்பது எந்த அளவுக்கு பொருத்தப்பாடு உடையது என்பது என்னுடைய அறிவியல் ரீதியான ஒரு கேள்வி. நிச்சயமாக அதை ஒரு அறிவியல் தளத்தில் இருந்தோ அல்லது அரசறிவியலுடைய தளத்தில் இருந்து அதை அவ்வகையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு பொது தளத்தில் நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஈழத்தமிழர் மீதான போரை உலகத்திலிருந்து எல்லா சக்திகளும் நிகழ்த்தின. அந்த போரினுடைய பங்காளிகள் நாங்களும் கூட, ஈழத்தமிழர்களும் கூட. விடுதலை புலிகளுடைய வீழ்ச்சியை வெறும் அரசுகளிடம் ஒப்படைத்து விட்டு அல்லது ஆயுத போராட்டத்தின் வீழ்ச்சியை அரசுகளிடம் ஒப்படைப்பது என்பதை விட ஈழத்தமிழர்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். இங்கே நலன்களுக்கு இடையிலான உறவுகளும் தான் சர்வதேச அரசியல் உறவை அன்றி வேறு எதுவுமானது இல்லை. அதில் நாங்கள் எங்க தவறு விட்டிருக்கிறோம், பிழை விட்டிருக்கிறோம், குறைபாட்டு குறித்துடையவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதுதான் இங்கு உரையாடப்பட வேண்டுமே தவிர, இந்த அரசு போன்று நாங்கள் இருப்போம், இந்த அரசு குறித்துடைய இயல்புகள் எங்களுக்கும் உரித்துடையது என்று விவாதிப்பது என்பது அது இந்த காலப்பகுதிகள். அது மிக நான் நினைக்கிறேன் ஈரானில் அந்த பாடசாலையின் தாக்குதலும் எங்களுடைய செஞ்சோலை தாக்குதலும் ஒன்றாகவே அளவீடு செய்யப்படுகின்ற ஒரு பரிமாணம் இந்த உலகத்துக்கு முன்னே நிற்கிறது. நீதியின் பால் அது முதன்மைப்படுத்தப்படுகிறது. சில வேளை அது ஒடுக்கப்பட்டிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், அல்லது அது எந்த விளைவையும் தராமல் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அது மிக ஒரு பலவீனமான ஒரு உரையாடலுக்குரிய ஒரு பக்கம் என்றுதான் என்னுடைய அளவீடு. நன்றி. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவருடைய கருத்தானது தமிழ் மக்களுக்கு ஒரு தனி நாட்டை அமெரிக்கா பெற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்தால் நாங்கள் அமெரிக்காவின் சொற்படி நடப்போம் என்ற விதமாகத்தான் அவர் சொல்லியிருந்தார் என்று எனக்கு விளங்கக்கூடிய, அதாவது இஸ்ரேல் போன்று ஒரு அநியாயத்தை செய்யக்கூடிய ஒரு நாடாக இருப்பதாக அவருடைய கருத்து வெளிப்படுத்தப்படாட்டாலும் கூட
அமெரிக்காவுக்கு விசுவாசமான நாடாக இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திருகோணமலை போன்ற இடங்களை அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அமைப்பதற்கு கொடுத்து அப்படியான ஒரு நிலைமையை அமெரிக்காவிடமிருந்து ஒரு சலுகையை பெற்றுக்கொள்ளுவதற்கான ஒரு தனிநாட்டுக்கான ஒரு முயற்சியாக கூட இது பார்க்கப்பட முடியாதா? இல்லை, இதில் ஒரு அடிப்படையான விடயத்தை ஆழமாக உரையாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். விடுதலை புலிகளும் அதனுடைய தலைமையும் இருக்கிற காலப்பகுதிகளில் இத்தகைய உரையாடல் வந்தது. இந்த உரையாடல் முதன்மைப்படுத்தப்பட்டது. அந்த உரையாடலுக்கு வழங்கப்பட்ட பதில்களும் பெருமளவுக்கு அது குறித்துடையவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லது முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாருடைய கூலிகள் என்பதை விட என்பது அது விடுதலை என்று நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அத்தகைய விடுதலையினுடைய இருப்பு என்பது எந்த அளவுக்கு ஒரு அரசோடு நாம் சேர்ந்த ஒரு உறவை வைத்துக் கொள்வது என்பது நியாயமானது. அந்த உறவுக்கும் அந்த அரசுக்கும் என்னுடைய உறவுக்கும் இடையில், என்னுடைய அரசு அல்லது நான் உருவாக்க போற அரசுக்கும் இடையில் ஒரு உறவை சந்திக்கிற இடம்தான் அரசியல். அந்த சூழல் முதன்மைப்படுத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு அடிமைத்தனமாக இருத்தல் என்பது நான் நினைக்கிறேன் அது கொண்டு. இரண்டாவது, இந்த புவிசார் அரசியல் களமும் வேறு. இப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி கால பகுதியில் இருக்க போற அமெரிக்கா 2028 வரையும் இருப்பதற்குரிய சூழல் அதிடம் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அது எத்தகைய மாற்றங்களை கொண்டு வர போறது என்பதும் இதில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அது இது ஒரு நெருக்கடி மிக்க ஒரு காலம். இந்த நெருக்கடி மிக்க காலங்களில் இதுக்காக நான் குறிப்பிடவில்லை ஈரானுடைய அணுகுமுறைகள் ஈழத்தமிழர்கள் பொறுத்து இருந்தது, இனியும் இருக்கும் என்று சொல்லி கூட நான் விவாதிக்க முன்வரவில்லை. நான் விவாதிப்பது ஒரு அரசியல் ரீதியான விடுதலை பற்றிய எண்ணத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இனம் தன்னுடைய இருப்பை பற்றிய முதன்மைகளை வரையறுப்பதை விட இன்னொரு இனத்தோடு சேர்ந்து ஒப்பீடு செய்வது என்பது, அதுவும் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கக்கூடிய அரசோடு ஒப்பீடு செய்வது என்பது இந்த அளவுக்கு ஒரு விடுதலை குறித்துடைய பொறிமுறையாக இருக்கும் என்பது மிக பிரதானமான ஒரு கேள்வி. அந்த தளத்தில் தான் நான் நினைக்கிறேன் நான் இந்த விடயத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கிறேன். இது ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக நாங்கள் பார்க்க முடியுமா? அதாவது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான போராட்டங்கள் நடத்தி ஒரு தோல்வியின் மட்டத்தில் இருக்கின்ற எங்களுக்கு எந்த ஒரு நாடும் கைகொடுப்பதாக தெரியவில்லை. அந்த வகையிலே ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக இப்படியான முறையிலாவது எங்களுக்கு ஒரு தனிநாடு அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறை பரிசீலிக்கலாம் என்ற வகையிலே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லை, அது விரக்திகள் ஒருபோதும் தேச உருவாக்கங்களை, தேசிய இருப்பை கட்டமைக்காது தானே ஒருபோதும். அது உணர்ச்சி வசப்படுவதும் உணர்வு ரீதியாக அந்த விடயத்தை பார்ப்பதும் அதில் முதன்மைப்படுத்தப்படுமே தவிர இப்ப நாங்கள் தோல்வி அடைந்ததுக்கு பின்னால் நாங்களும் அதுக்கு பொறுப்பாளிகள், அதை எப்படி சரி செய்வது என்பது தானே உலகத்தில் நியமமாக இருக்கிறது, அல்ல உலகத்தினுடைய விதிமுறைகளாக இருக்கிறது. ஒரு தேசிய இனம் தோல்விகளை சந்திக்கிற போது அது எப்படி மீண்டு வருதல் என்பதற்கான உபாயங்கள் தானே அதுக்கு வேணும். அதுக்காக ஒரு அடிமைப்படுதல் அல்லது சரண்டர் பண்ணுதல் அல்லது என்னுடைய இனத்தினுடைய எல்லா வகையான இருப்புகளையும் அடமானம் வைத்தல் என்பது இந்த அளவுக்கு அது ஒரு நியாயமானதாக இருக்கு. நீங்கள் சொல்றது போல் ஒரு விரக்தி என்பது அது இயல்பாக ஒரு தனி மனிதனுடைய எண்ணங்களுக்குள்ளால் எழுகின்ற ஒரு விடயமே அன்றி ஒரு தேசத்தினுடைய கட்டுமானத்தில் அதுக்கான பொறுப்பாண்மை நான் நினைக்கிறேன் இங்கு முதன்மைப்படுத்தப்படவில்லை. இந்த தோல்விகளுக்கு பின்னால் தோல்விகள் என்று நான் சொல்வதை விட இந்த கடந்து வந்த பாதையில் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலவீனங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அந்த பலவீனங்களை சரி செய்து கொண்டு சரிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடுகளை விடுத்து நாங்கள் வேறு செயல்முறைகளுக்குள் போவது என்பதும் அதுக்கான அறிவிப்புகளை முதன்மைப்படுத்துவது என்பதும் அது எங்களுடைய பலவீனத்தை தான் மேலும் மேலும் ஏற்படுத்துவதற்கான சூழலை தரும். அது உலகளாவிய ரீதியில் இந்த இனத்தினுடைய தலைமை தாங்குகின்ற சக்திகள் இப்படி இருக்கிறார்கள் என்றது அதனுடைய அடிப்படை இருப்பின் பலவீனமாக மாறிவிடும். அதுதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சரி, அடுத்தபடியாக நாங்கள் தமிழ் தேசிய பரப்பிலே சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் அறிய விரும்புகின்றோம். முதலாவதாக கஜேந்திரகுமார் தலைமையிலே ஒரு கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டிருந்தது. அதிலே நீங்களும் கலந்து கொண்டிருக்கலாம் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அந்த கூட்டத்தின் முடிவிலே திம்பு கோட்பாட்டு நடைவிலே அடிப்படையிலே தமிழர்களுக்கான தீர்வு ஆனது முன்வைக்கப்பட வேண்டும் என்ற விதமான ஒரு தீர்மானம்
அல்லது ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதிலே உங்களுக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்ததா? அங்கே பேசப்பட்ட விடயங்கள், பின்னர் அதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பற்றி என்ன உங்களுக்கு கூற முடியும்? இல்ல இதில் அடிப்படையில் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. நான் அந்த நாள் எனக்கு வேறு ஒரு அரச அலுவல் தொடர்பில் நான் வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்ததால் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தினுடைய உள்ளார்ந்த கருத்துக்கள் அல்லது அதனுடைய எண்ணங்கள் பற்றிய ஒரு பார்வையை நான் நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியில் வெளிவந்த ஊடகங்களில் நான் முதன்மைப்படுத்தி இருந்தேன். அதில் குறிப்பாக தனிய தெம்பு கோட்பாடு மட்டுமன்றி அந்த ஏறக்குறைய தமிழ் மக்கள் பேரவையால் முன்வைக்கப்பட்ட தீர்வுகள் தொடர்பிலும் அந்த உரையாடலில் முதன்மைப்படுத்தப்பட்டதாகவே ஊடகங்களும் அதனோடு இணைந்து பயணித்த நண்பர்களும் குறிப்பிட்டார்கள். அது தொடர்பில் என்னுடைய அபிப்பிராயங்களை அல்லது எனது கருத்துக்களை முன்வைத்திருந்தேன். தெம்பு கோட்பாடு என்பது ஈழத்தமிழர்களின், அது நான் நம்புகிறேன், ஈழத்தமிழர்களுடைய மிக வட்டுக்கோட்டை தீர்மானம் போன்ற ஒரு தீர்மானத்து குறித்துடைய ஒரு செய்முறை தான். அந்த செய்முறையினுடைய வடிவங்களை பிரயோகப்படுத்துகின்ற ஒரு நீண்ட கால பகுதி எங்களுக்கு ஆயுத போராட்டமாகவும் அகிம்சை போராட்டமாகவும் பின்னர் அதுக்கு பின்னான காலப்பகுதியுமாக இருந்தது. இப்ப திம்பு கோட்பாட்டில் சொல்லப்பட்ட அம்சங்கள் பெருமளவுக்கு அந்த காலத்தோடு ஒப்பீடு செய்து உரையாடுகின்ற ஒரு சூழல் என்பதை கடந்து அது ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு அடிப்படையானது. ஒரு தேசிய இனம், வடகிழக்கு அவருடைய பாரம்பரிய வாழ்விடம், அவர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுதல் போன்ற பல விடயங்கள் அதில் முதன்மைப்படுத்தப்பட்ட அந்த பிரதான அம்சங்களோடு அந்த உரையரங்கு பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தப்பட்டது. நான் நினைக்கிறேன் அதனுடைய நீட்சி தான் இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய வரைவு. அதில் சில குறைபாடுகள் பிற்பட்ட கால பகுதியில் விமர்சனத்துக்கும் மதிப்பீடுகளுக்கும் உட்படுத்தப்பட்டது. அவற்றை சரி செய்யப்பட வேண்டும் என்பதும் அது கூடாகவே இது கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதும் அவ்வகையான ஒரு தீர்வு செய்முறை ஒன்றை பற்றிய உரையாடல் ஈழத்தமிழர்களுக்கு அவசியம் என்பதையும் நான் வலியுறுத்தி இருந்தேன் அந்த பதிவுகளில். நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் இந்த காலப்பகுதிகளில் பெருமளவுக்கு ஒரு அமைதியான அல்லது எல்லாவற்றையும் கடந்து செல்கிறவர்களாக தங்களை முன்னிறுத்திக் கொள்ளுகின்ற நிலையில் தனிய என்பிபி, ஏவிபி அல்லது பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் இவற்றினுடைய அடிப்படை நியமங்களுக்குள்ளால் இயங்குகின்ற தன்மைகளை மட்டும் முதன்மைப்படுத்தாது அதுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அரசியல் ரீதியான அபிலாசைகளை அடைவதற்கான ஏதாவது ஒரு செய்முறை ஒன்று வேண்டும் என்ற ஒரு தளத்தில் தான் அந்த விடயம். ஆனா அதே சமதளத்தில் திருவோணமலையில் இன்னும் ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்ட அந்த திருவோணமலை தீர்மானம் என்றே அதுக்கு பெயர் வைத்தார்கள். இவ்வாறு அது அந்த அந்த இந்த களம் பெருமளவுக்கு தன்னுடைய தனித்துவத்தை இழக்கிற மாதிரியான செயல்பாடுகளும் அவற்றினுடைய வெளிப்பாடுகளும் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஒன்று வடக்கில் நிகழ்கிறது, இன்னொன்று கிழக்கில் நிகழ்கிறது. இது வடக்கு கிழக்கு திம்பு கோட்பாட்டினுடைய அந்த மைய பொருளையே இது பெருமளவுக்கு கேள்விக்குட்படுத்துவதாக மாறி போகிறது என்ற ஆதங்கங்கள் எல்லாவற்றையும் அல்லது அதனுடைய நியாயமான விவாதங்கள் எல்லாவற்றையும் நான் அந்த பதிவில் முதன்மைப்படுத்தி இருந்தேன். அவை மீளவும் அதைத்தான் குறிப்பிடுவேன். இது ஒரு கால அடிப்படையில் நாங்கள் எல்லா விடயத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோமா அல்லது இந்த வரப்போற புதிய அரசியல் யாப்பினுடைய வரைவு இத்தகைய அம்சத்தை கொண்டிருக்கிறது, அதுக்கு நாங்கள் பதிலீடாக ஏதாவது உரையாடல் ஒன்றை முதன்மைப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு எங்களிடம் இல்லையா? நாங்கள் ஒரு வெறும் பார்வையாளராக மற்றும் கடந்து போகிற அரசியல் கட்சிகளும் அவ்வாறுதான் செயல்பட பார்க்கணும். அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை முன்னிறுத்தி கொண்டு செயல்பட பார்க்கணும். இப்ப இவற்றிலிருந்து விடுபட வேண்டிய ஒரு தேவை அல்லது இந்த மக்கள் தங்களுடைய இருப்பை பற்றிய கேள்வியை முன்னிறுத்த வேண்டிய ஒரு அவசியப்பாடு இந்த காலப்பகுதியில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய விவாதமாக இருந்தது. அது செய்யப்பட்ட முறை சரியானதா, முழுமையானதா, அது வடக்கிலும் கிழக்கிலும் தனித்தனிய இவ்வாறான தீர்மானங்களை முன்வைப்பது நியாயப்பாடுடையதா என்ற கேள்விகள் எல்லாம் என்னிடம் உண்டு. அடுத்ததாக கஜேந்திரகுமார் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்துக்கு முக்கிய அரசியல் கட்சிகளாகிய தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவர்கள் ஆகிய கட்சிகள் பங்கு பெற்றவில்லை. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் இதை தவிர்த்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அல்லது தவிர்த்தது சரியா அல்லது பிழையா என்பதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இல்ல, இங்கே ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஒரு போட்டித்தன்மை தான் நிகழ்கிறதே தவிர, இப்ப ஒரு ஈழத்தமிழருடைய அரசியலாக பார்க்கின்ற போது எல்லா கட்சிகளும் உண்மையில் அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அது ஜனநாயக முன்னணியோடு சேர்ந்து ஒரு புதிய கூட்டை பற்றி உருவாக்குகிறது. தேர்தலை பற்றி அது
நிறைய விடயங்களை உரையாடுகிறது. அது பெருமளவுக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைவது என்பது தன்னுடைய தேர்தல் இருப்புக்கு கேள்விக்குட்படுத்தப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் அதிடம் வலுவானதாக இருக்கிறதாகவே தோன்றுகிறது. ஆகவே இது ஒரு வகையில் தேர்தல் அரசியலுக்குரிய பக்கங்களாகத்தான் இவையெல்லாம் பார்க்கப்படுது. அப்ப இந்த தேர்தல் அரசியலுக்குரிய பக்கங்களுக்கும் உண்மையிலேயே ஈழத்தமிழருடைய அரசியல் பக்கம், தேர்தல் அரசியல் என்பது ஈழத்தமிழருடைய ஒரு பகுதி. ஆனால் அதே நேரத்தில் ஈழத்தமிழருடைய அரசியலினுடைய இருப்புக்கான வடிவங்களை கட்டமைப்பதில் இவர்கள் எல்லோரும் அந்த அந்த குறைந்தபட்சம் தீர்வுகள் அல்லது தீர்வு முயற்சிகளாவது அவர்கள் ஒன்று சேர வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவசியமானதாக இருக்கின்றது. அது பற்றிய அபிப்பிராயம் தான் பெருமளவுக்கு மக்களிடமும் இருக்கிறது. இது பற்றிய எண்ணங்களை அவர்கள் முதன்மைப்படுத்துகிற போது, அது ஊடக தளத்தில் இருக்கலாம், ஊடகத்துக்கு வெளியே இருக்கிற தளத்திலாவது இருக்கலாம், அவர்கள் குறிப்பிடுவது தமிழர்களுடைய பொது பிரச்சனை நோக்கி எல்லா கட்சிகளுடைய அணுகுமுறை. அவர்கள் தனித்தனிய கட்சிகளாக இருக்கட்டும், ஆனால் அந்த விடயத்தில் ஒரு கூட்டுத்தன்மை ஏற்படுது. நான் நினைக்கிறேன் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்ததாகவே எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார். எல்லா கட்சிகளும் அதில் பங்கெடுப்பதற்கான சூழலை அவர் ஏற்படுத்துவதற்கு முனைந்திருந்தார் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படியான சூழல் என்பது இப்ப கயந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பாட்டி அல்லது கட்சியை அழைத்தால் நாங்கள் வர முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற விவாதங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த அரங்குகளில் பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது. என்னோட தாய் கட்சி, முதன்மையான கட்சி, அதெல்லாம் அடிப்படையானது உண்மையின் தான். அது தாய் கட்சி தான். அது அடிப்படை வடக்கு கிழக்கில் பாரம்பரியமாக சரியான தெளிவான கட்சி கட்டமைப்புகளை தனக்குள்ளே கொண்டிருப்பதாக அது இதெல்லாம் நியாயமானது. ஆனால் ஒரு தீர்வு சார்ந்து அல்லது தமிழர்களுடைய பிரச்சனை சார்ந்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவைப்பாட்டை எதிர்பார்ப்பது என்பது தமிழ் மக்களுடைய அடிப்படையானது தானே, அடிப்படை உரிமை தானே. அது ஏன் அவர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது உண்மையில் அது ஒரு கூட்டுத்தன்மையினுடைய வலிமையை அல்லது அதனுடைய பாதுகாப்பை கட்டமைப்பதில் நிச்சயமாக ஒரு பலவீனமான ஒரு களத்தை தான் அது மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டு செல்கிறது. சரி, நீங்கள் சொன்னது போல கஜேந்திரகுமார் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதிலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்திலே திருவண்ணாமலையிலே ஒரு கூட்டம் நடைபெற்று அங்கே திருவண்ணாமலை பிரகடனம் என்று சொல்லி ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாங்கள் பிரகடனங்கள், தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை இதுக்கு மட்டும் மட்டுப்படுத்தி கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. இதை விடுத்து நாங்கள் செயற்பாட்டு ரீதியிலே அல்லது உணரக்கூடிய விதமாக எந்த விதமான ஒரு முயற்சிகளும் இருப்பதாக தெரியவில்லையே. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது நியாயமானதும் உண்மையானதும். இப்ப தீர்மானங்கள் மாறி மாறி தீர்மானங்களும் பிரகடனங்களும் நிகழ்த்தப்படுகிறதே தவிர அவற்றினுடைய அடிப்படையான இப்ப எழுகதமிழுக்கு பிற்பாடு பெருமளவுக்கு மக்களினுடைய திரட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்முறை ஒன்றும் உண்மையில் காட்சிப்படுத்தப்படவே இல்லை அல்லது வெளிப்படுத்தப்படவே இல்லை. அது ரெண்டுமே நான் நினைக்கிறேன் மிக அவசியமானது. எழுதமிழ் 1, 2 அது பெருமளவுக்கு வடக்கு கிழக்கு நோக்கி ஒரு கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு பயணம் முதன்மைப்படுத்தப்பட்டது. அந்த தீர்மானத்தோடு பெருமளவுக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது அவற்றுக்குரிய செய்முறைகள் எல்லாமே காணாமல் போயிருக்கிறது. அது நிச்சயம் இந்த மாதிரியா நான் நினைக்கிறேன் அதில் உரையாற்றிய நிலாந்தன் வெளிப்படையாக சொல்லியிருந்தார், தீர்மானங்கள் எல்லாம் முக்கியம், தீர்மானங்களுடைய செயல்பாடுகளுக்கு குறித்துடைய களம், அதாவது ஒரு போராட்ட சூழலை உருவாக்குவதுதான் ஈழத்தமிழர்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு வெற்றிடமாகவே இருக்கிறது. நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் அதனுடைய கூட்டுத்தன்மையின்மையால் அதை செயல் வடிவத்துக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் காணப்படுது. இப்ப எழுகதமிழ் 1, 2 பெருமளவுக்கு அல்லது R2P என்று சொல்லப்படுகின்ற அந்த கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்த நகர்வுகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு தீவிரமான எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒத்துழைப்போடும் கணிசமாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த P2P போராட்டம் கூட தமிழரசு கட்சியினுடைய பங்களிப்பும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பும் பெருமளவுக்கு அந்த போராட்டத்தில் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தது. அது இப்படியான ஒரு அம்சத்தை தான் இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கம் அடுத்த நகர்வுகளை மேற்கொள்ளுகிற போது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அதிர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஆனா அதுக்கான ஒரு கருநிலை உண்மையில் அதில் உரையாடப்பட்டிருக்கு அந்த இடத்தில். அவரை நீங்கள் குறிப்பிட்டது போல் அது கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை உண்மையில் உருவாக்காதது அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் அதை நகர்த்த முடியாமல் இருப்பது அந்த தரப்புகளினுடைய ஒரு வகையான பலவீனமாகத்தான் தோன்றுகிறது. இது தீர்மானங்களால் மட்டும் இது ஒருபோதும் மாற்றங்களை உலகத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு போக முடியாத ஒரு சூழல்
இருக்கிறது என்றுதான் என்னுடைய மதிப்பு. சத்யபாலன். நீங்கள் சொன்ன இந்த கருத்திலே அதாவது இந்த செயல்முறைகள் செயற்பாட்டு முறைகள் எழுகத்தமிழுக்கு பின்னர் அல்லது பொத்துவில் டு பொலிகண்டி வரையான பேரணிகள் போன்ற செயற்பாடுகளுக்கு பின்னர் இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாமல் போயிருப்பது என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் பலவீனமா அல்லது இந்த செயற்பாடுகளை ஒரு சில தரப்பினர் ஹைஜாக் பண்ணிக்கொண்டு சென்றதால் மக்கள் மத்தியிலும் ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஏற்பட்ட விரக்தி நிலைமையினால் இவ்வாறு ஒரு நிலைமை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டதா? அதாவது இவற்றிலெல்லாம் இவர்களுடைய உள்வீட்டு குத்து முறிப்புகளை பார்த்தே மக்கள் ஒதுங்கி போனார்கள் என்று சொல்லலாமா? எப்படி இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்? நீங்கள் அசஸ் பண்ண விதம் சரி என்று தான் நான் நினைக்கிறேன். கட்சிகள் தான் ம். மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள், ஏன்னா அவர்கள் முழு நேர பணியாளர். அரசியல் கட்சியினர் முழு நேர பணியாளர். அவர்கள் தங்களுக்குள்ள மோதிக்கொண்டிருந்ததனுடைய விளைவு பெருமளவுக்கு இவ்வாறான போராட்டங்களை தொடர்ந்து தமிழ் மக்கள் சேர்ந்து பயணிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான அடிப்படை காரணம். ஒன்றைய விவாத அரங்குகள் எல்லாமே அதனை மையப்படுத்தித்தான் நிகழ்வுகள். அதாவது நாங்கள் லேண்ட் டிவியில ஒரு ப்ரோக்ராமுக்கு போனால் அங்க நாங்கள் உரையாடுற விடயம், அல்லது ஐபிசியில ஒரு ப்ரோக்ராமுக்கு போனால் அங்க உரையாடுற விடயம் அந்த கட்சிக்குள் இருக்கின்ற மோதல்கள் பற்றிய உரையாடலை தவிர எங்களுடைய பொது எதிரி, பொது இலக்குக்கான பயணத்தை கட்டமைப்பது பற்றிய விவாதங்களை கூட நாங்கள் பெருமளவுக்கு கைவிட்டு விட்டோம். இது நீங்கள் குறிப்பிடுவது போல்தான் உண்மையில் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது தாய் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்முறை பெருமளவுக்கு ஒரு பெரும் தோல்வியை இந்த ஈழத்தமிழருடைய அரசியலுக்குள்ளே ஒரு நெருக்கீட்டை, தோல்வி என்று சொல்வதை விட ஒரு நெருக்கீட்டை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இதையே நான் தோல்வி என்று குறிப்பிடவில்லை என்றால் இது ஒரு காலப்பகுதியினுடைய பிம்பமாக அமைய போகிறது. இன்னொரு காலப்பகுதி அதனுடைய மாற்று தளத்துக்குரியது ஒன்றாக சாத்தியப்படும். அதற்காக இது முடிவுக்கு வந்தது என்று சொல்லி நான் விவாதிக்க முயலவில்லை. ஏன்னா இது ஒரு கண்டினியூட்டி. இது தந்தை செல்வாவினுடைய கண்டினியூட்டி, தலைவர் பிரபாகரனுடைய கண்டினியூட்டி, அப்படியே என்ன ஒரு கட்டத்தை நோக்கிய ஒரு நகர்வு குறித்துடைய ஒரு களத்தை இந்த சூழல் நிச்சயமாக தரும். ஆனால் இவர்களுடைய இந்த காலகட்டம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த சூழலை பலவீனப்படுத்தி இந்த மக்களுடைய அணிதிரட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்ததனுடைய விளைவுதான் தேசிய கட்சிகளுடைய ஊடுருவலும் அது குறித்துடைய பங்கும் அதிகமானதுக்கான அடிப்படை காரணம் என்று நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு சிறந்த ஒரு 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 விடயத்தை, என்னுடைய அனுபவத்தில் எடுத்த விடயத்தை நான் குறிப்பிடுவது பொருத்தப்பாடு நினைக்கிறேன். அண்மை காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு அரசியல் ரீதியான அறிவூட்டல் தொடர்பான ஒரு உரையரங்கை தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரதானமான ஒரு கட்சி தயார் செய்திருந்தது. அந்த அரங்கில் நான் ஒரு வளவாளராக பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த வளவாளராக நான் பங்கெடுக்கின்ற போது அங்கு இருந்த எல்லா இளைஞர்களும் ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு அதிகம் பயிற்சிவிக்கப்பட்ட பரிச்சயமான நேசிப்புடைய ஒரு தரப்பு தான். அந்த தரப்பினுடைய விவாதங்கள் முழுவதுமே அங்கு முன்வைக்கப்பட்ட, அதுல ஒரு 6 குரூப்பை தயார் செய்து இந்த விவாதத்தை முன்வைத்த போது ஆளுமை சார்ந்தும் தலைமைத்துவம் சார்ந்தும் அந்த பண்புகள் சார்ந்தும் உரையாடுகிற போது விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரன் பேரையும் தான் அந்த இளைஞர்கள் எல்லோருமே உச்சரிக்கிறார்கள். அந்த அரங்கு ஆருடையது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் தென்னிலங்கையில் இருக்க ஒரு தேசிய கட்சியினுடைய அரங்கு. அது இளைஞர்களிடம் அவர்களிடம் இருக்கிற எண்ணம் இப்பவும் அது மிக சரியானதாகத்தான் இருக்கு. அந்த நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய ஒரு 150 இளைஞர்கள் யுவதிகள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். இல்ல நான் ஒரு வளவாளராக இருந்தேன். எனக்கு கிடைத்த மிக மிக சிறந்ததும் நான் மிக உற்சாகம் அடைந்த ஒரு விடயம், அவர்கள் உரையாடின 7 தரப்பும் விடுதலை புலிகளுடைய நகர்வுகளையும் அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு உரித்துடையதாக அவர்கள் அடையாளப்படுத்திய விடயங்களையும் அங்கு முன்னிறுத்தித்தான் அவர்களுடைய விவாதங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டன. அது இதில் ஒரு சமரிக்கு வரலாம். இந்த சமூகம் இன்னும் தன்னுடைய தேசிய இருப்பில் இருந்தோ தேசிய இன அடையாளத்தில் இருந்தோ அது தன்னை குலைக்க விரும்பவில்லை. அதுக்கு தேவையான அரசியல் களம் இங்கு கட்டமைக்கப்படவில்லை. அதான் இங்க உள்ள கலங்கி. இதை சரி செய்ய வேண்டிய தேவைப்பாடுதான் இங்க இப்ப முதன்மையானது. அடுத்தபடியாக இன்னும் ஒரு கூட்டம் கூட நடைபெற்றிருக்கின்றது. அதாவது தமிழ் சட்டத்தரணிகளுடைய சங்கத்தினுடைய கூட்டத்திலேயும் கூட தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஏதாவது கூற முடியும்?
இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 பணியோண்டே அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். சட்டத்தரணிகள் தமிழ் சட்டத்தரணிகளுடைய அந்த தீர்மானங்கள் வந்து ஒரு நேர்கணியமாக, அதாவது கட்சிகளுக்கு இடையில ஒரு உறவை ஏற்படுத்துதல், தமிழ் மக்களுடைய அரசியலோடு சேர்ந்து அந்த கட்சிகளுடைய செயல்பாடுகளை கொண்டு செல்தல். இதே போன்று வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற 2 பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் அதுக்கான ஒரு முயற்சியை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஆனா அதுக்கான ஒப்புதலையோ, அதுக்கான அந்த அந்த முரண்பாட்டை தீர்த்து கொண்டு இந்த கட்சியை நீதிமன்றத்திலிருந்து விடுவிப்பதற்கான சில நடவடிக்கைகளை வடக்கு கிழக்கு பல்கலைக்கழகங்களின் மிக பிரதானமான பங்கெடுப்பாளர்கள் அதில் ஒரு உரையாடலை செய்தார்கள். ஆனால் அந்த உரையாடலினுடைய வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியாத ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த இடத்தில் தான் சட்டத்தரணிகள், தமிழ் சட்டத்தரணிகளுடைய அந்த அமைப்பு பெருமளவுக்கு அதை ஒரு வீரியமாக கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டமிடலை அது உருவாக்கி இருக்கிறது. அது முன்வைத்திருக்கிற சில விடயங்கள் எல்லா தரப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சூழல் வருகிற போது நான் நினைக்கிறேன், ஒரு இந்த இந்த கட்சிகள் இந்த கட்சிகளை ஒழுங்குபடுத்தாமல் தமிழ் மக்களை கட்டமைப்பது என்பது ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழல். தென்னிலங்கையில் தேசிய கட்சிகள் மிக வேகமாக பயணம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எல்லா வகையான பங்கெடுப்புகளையும் தமிழ் மக்களிடம் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இரண்டாவது, அவர்களை பொறுத்தவரையில் 2 இலக்கு இருக்கிறது. ஒன்று, இந்த அரசியலில் தங்களை மேல்நிலைக்கு கொண்டு வருதல் அல்லது ஆட்சியை கைப்பற்றுதல். 2வது, இந்த தமிழ் மக்களினுடைய அரசியல் இருப்பு குறித்துடைய சூழலை மாற்றிக்கொள்வது. அவர்கள் தேசியம் அன்னைக்கெல்லாம் அவர்கள் அந்த அந்த விவாதத்தில் இருந்த தென்னிலங்கை தரப்பினர், அதுவும் குறிப்பாக தமிழ் தெரிந்த தென்னிலங்கை தரப்பினர் உண்மையிலே அவர்கள் அந்த அந்த சூழலை பார்த்து வியந்தே போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இன்னுமே மாற்றம் செய்ய முடியாத ஒரு, என்னன்னு சொன்னால் அங்க வந்தவர்கள் 18 வயசுக்கும் நான் நம்புறேன் ஒரு 30 வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞர்களின் யோகிகள். அவை அங்கே ஒரு பெரும் பெரும் விவாத அரங்கு ஒன்றே அவர்களிடம் ஏற்பட தொடங்கியதை நான் அவதானித்தேன். ஆகவே நிச்சயம் இந்த தமிழ் சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான வேலை. அது உண்மையில் வளர்த்தெடுக்கப்பட வேணும், முழுமைப்படுத்தப்பட வேணும். அதன் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இந்த வாரம் போன வாரம் எல்லாம் நிறைய அது பற்றிய விவாதங்கள் உள்ளூர் பத்திரிகைகளிலும் கொழும்பு பத்திரிகைகளிலும் அதில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எடிட்டோரியல் சிலது அதை வரவேற்று எழுதப்பட்ட எடிட்டோரியலும் இருக்கு, அதை நிராகரித்து எழுதப்பட்ட எடிட்டோரியல்களும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, ஆனா அதே நேரத்தில் இவர்கள் அரசியல் கட்சிகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு தவிர்க்க முடியாத ஒன்று. அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டால்தான் ஒரு மாற்றம் சாத்தியமாகும். அந்த தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கிய பிரதானிகளாக தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இருப்பதாக விமர்சனம் சொல்லப்படுகின்றது. இல்லை, அதில் பிரதானியாக இருப்பவரே தமிழரசு கட்சிக்காரர் என்ற எண்ணம் தான் பெருமளவுக்கு சொல்லப்படுகிறது. அது 2 தரப்பினரும் அதுக்கு இருக்கிறார். இப்ப 2 தரப்பினர், இப்ப குறிப்பாக நான் அந்த பேரை பிரதானி என்று சொல்வது, அதாவது அதை ஒழுங்குபடுத்தியவர்களில் 2 தரப்பினரும் இருக்கிறார். அதாவது தமிழரசு கட்சிக்காரரும் இருக்கிறார்கள், அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் அதுக்குள்ளே அங்கம் பெற்றிருக்கிறார்கள். எல்லோரும் கூட்டாக சேர்ந்துதான் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தை முதன்மைப்படுத்துகிறார்கள். ஒரு சாரார் அவ்வாறான ஒரு விவாதத்தை செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த விவாதம் சில வேளையில் அது ஆரம்பத்திலே அதை அழித்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி விட்டு போய்விடும். என்னை பொறுத்தவரையில் 2 தரப்பினரும் அதுக்குள்ளே சம வலுவோடு இருப்பதாக எனக்கு தோணும். நான் இந்த கருத்தை சொல்வதற்கு அல்லது நான் அறிந்ததை படித்தை சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே முக்கிய பிரதானிகளாக இருந்தக்கூடிய ரத்னவேல் மற்றும் குபேரன் இருவரும் சுமந்திரனுக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட 2 சட்டத்தரணிகள். இவர்கள்தான் அங்கே முதன்மைப்படுத்தப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்றது. அதாவது முக்கியமான சிரேஷ்ட சட்டத்தரணி ஆகிய ரத்னவேல் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணியாக குபேரன் இருவரும் தான் அங்கே முதன்மைப்படுத்தப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அடுத்தபடியாக இப்படியான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளிலே சுவிஸ் தூதரகம் கூட ஈடுபட்டதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தும் கூட பின்னர் அந்த கூட்டமானது இடையிலே கைவிடப்பட்டது. இதற்கான காரணத்தை வெவ்வேறு தரப்பினர் வெவ்வேறு விதமாக சொல்லுகிறார்கள். நீங்கள் அறிந்த வகையிலே இந்த கூட்டம், அந்த தூதரகத்தினுடைய கூட்டம் இடைநிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அது உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு அதாவது நாங்கள் உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விவாதம் இங்கே வந்தது. அது தமிழரசு கட்சி அதில் கலந்து கொள்ள மறுத்ததனுடைய பிரதிபலிப்பு என்றுதான்
அது பெருமளவுக்கு முன்மொழியப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் அதில் பல்கலைக்கழகம் சார்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் சார்ந்துதான் அந்த விடயம் நெருக்கடிக்கு உள்ளானதாக கூட, அது தொடர்பான தகவல்கள் வெளியே முன்கூட்டியே முதன்மைப்படுத்தப்பட்டது. பின்னர் அது அது பல்கலைக்கழகம் இல்லை, பல்கலைக்கழகம் சார்பு நிலையில் உள்ளவர்கள் இல்லை என்ற ஒரு முடிவும் பெறப்பட்டது. என்னன்னு சொன்னால், பல்கலைக்கழகம் சார்ந்திருக்கக்கூடிய உரையாடல்களை முதன்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் இப்போது அந்த 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 உரையரங்கோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கவில்லை. ஆனால் உடனடியாக சொல்லப்பட்ட காரணம் ஏறக்குறைய, ஆனால் அது பற்றிய நிறைய விவாதங்கள் வந்தது. எவ்வாறு என்று சொன்னால், ஒரு நாட்டின் தூதரகம் இவ்வாறான ஒரு செயல்பாட்டை செய்வதன் ஊடாக எத்தகைய மாற்றங்களை இங்கு ஏற்படுத்த அந்த நாடு விரும்புகிறது, அல்லது அந்த நாட்டுக்கு வேறு ஏதாவது லாபங்கள் நலன்கள் இருக்கிறதா என்ற கேள்விகளும் பெருமளவுக்கு எழுப்பப்படும். ஆனால் உடனடியாக இங்கே முன்வைக்கப்பட்ட விவாதம், அதாவது புலத்தில் வைக்கப்பட்ட விவாதம், தமிழ் கட்சி அதில் கலந்து கொள்வதற்கு தயக்கம் காட்டியதும் அது தொடர்பான தகவலை தமிழ் கட்சி தெரியப்படுத்தியது என்றுதான் அதில் முதன்மைப்படுத்தப்பட்டு அந்த நிகழ்வு கைவிடப்பட்டது ஒன்று. இரண்டாவது, அதை ஒழுங்கு செய்தவர்கள் அல்லது அதுக்கான ஏற்பாடுகளை செய்தவர்கள் பெருமளவுக்கு ஒரு என்ஜிஓ தரப்பினர் என்ற ஒரு விவாதமும் எழுந்தது. அந்த என்ஜிஓ தரப்பினருக்குள்ளால் ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவது என்பது இந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான ஒரு செய்முறையை கொண்டு வரும், அவர்களுடைய நலன்களோடு தான் அது கட்டமைக்கப்படும் என்ற எண்ணத்தினாலும் பெருமளவுக்கு அது கைவிடப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது. அது பற்றி நான் நினைக்கிறேன் நிலாந்தன், ஜோதிலிங்கம் போன்றவர்கள், ஆசிரியர் ஜோதிலிங்கம் போன்றவர்கள் இது பற்றி நிறைய விடயங்களை முதன்மைப்படுத்தி இருந்தார்கள். அந்த கால பகுதிகளில் அவர்களுடைய கருத்து நிலைக்குள்ளே இருந்துதான் பெருமளவுக்கு நான் இந்த விடயத்தை உங்களுக்கு சாராம்சமாக குறிப்பிடுகிறேன். இந்த ரெண்டு பிரதானமான விடயங்களும் முதன்மையானதாக கருதப்பட்டது. இந்த வகையிலே அதாவது சுவிஸ் தூதரகம் இப்படியான ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றது. அதே நேரத்திலே இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுதும் கூட கட்சிகள் எல்லோரும் சென்று அங்கே அவர்களை பிரதிநிதிகள் சென்று சந்தித்திருந்தார்கள். இந்த சந்திப்பை பற்றி கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு ஒரு சேவை ஒன்றிலே பேசும் பொழுது, அங்கே வந்தவர்கள் மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கான ஒரு வேண்டுகோளை விடுக்குமாறுதான் அதாவது பிரதம மந்திரிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும், தமிழர் பிரச்சனை சம்பந்தமாக எந்த விதமான கோரிக்கையும் அவருடன் முக்கியப்படுத்தப்படவில்லை என்ற விதமான கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்ற முயற்சியிலேதான் தங்களுடைய விதமான கருத்துக்கள் தான் தெரிவித்ததாக சொல்லியிருந்தார். இப்படியான இடங்களிலும் கூட மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று கூறுவது புத்திசாலித்தனமா, அல்லது தமிழ் பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது தீர்வுக்கு இலங்கை அரசாங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் அல்லது வற்புறுத்த வேண்டும் என்ற விதமான கோரிக்கை வைப்பதுதான் பிரதானமானது நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, இதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்றதுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய தரப்புகளை, இலங்கை அரசாங்கம் மீது அழுத்தம் கொடுக்கக்கூடிய தரப்புகளை, அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயங்கள் முக்கியத்துவம் கருதி உண்மையில் உரையாடப்பட வேண்டும். ஒரு தீர்வு பற்றிய எண்ணங்களோடு இதை கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எல்லா அரசியல் தரப்புகளுக்கும் உண்டு. அது தவிர்க்க முடியாமல் இந்த தீர்வு காலாவதியாகிறது அல்லது காணாமல் போகிறது. இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை இல்லை என்பது பற்றிய உரையாடல்களை கூட ஆளுந்தரப்பு பெருமளவுக்கு எல்லா இடங்களிலும் முதன்மைப்படுத்த அல்லது மக்கள் தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். ஜெனீவா அரங்குகளில் கூட அதை அவர்கள் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்துக்கொண்டு ஆணை தந்திருக்கிறார்கள் என்று கூட விவாதிக்கிறார்கள். அப்ப இந்த இடங்களில் உண்மையில் அரசியல் கட்சிகள் பெருமளவுக்கு தீர்வு பற்றிய ஒரு உரையாடலுக்குள்ளேதான் ஆழமான செல்வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அழுத்தங்களை கூடிய தரப்புகளை கையாள வேண்டும். ஆனால் எந்த தரப்பும் இலங்கை அரசாங்கத்துக்கு மீது அழுத்தம் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு களத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அது இந்தியாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், சுவிஸாக இருக்கலாம், பிரித்தானியாவா இருக்கலாம். ஈழத்தமிழர்கள் அல்லது புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் எடுக்கின்ற முயற்சிகளின் பிரதிபலிப்புகளுக்குள்ளால் அவர்கள் சில மாற்றங்களை நோக்கி நகர்வதற்கு முயற்சிக்கிறார்களே தவிர அவர்கள் முழுமையாக இந்த அரசாங்கத்தின் மீது நெருக்கீடு கொடுப்பதற்கு, ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு விடயத்தை எல்லா தரப்பும் சொல்ல முயற்சிக்கிறது. அதான் இங்கே மிக முக்கியமான ஒரு அம்சம். தமிழர்களிடம் ஒருமைப்பாடு இல்லை, ஐக்கியம் இல்லை. அது இந்திய வெளியுறவு அமைச்சர் வந்தாலும், பிரதமர் வந்தாலும், வேற நாட்டு தலைவர் வந்தாலும், உங்களிடம் ஐக்கியம் இல்லை என்ற ஒரு உலகத்தில் எந்த தரப்பு எல்லா காலத்திலும் ஐக்கியமாக இருந்திருக்கிறது அரசியல் கட்சி என்று கேள்வி எழுப்பி பார்த்தா, அரசியல் கட்சிகள் எல்லாமே முரண்பாடுகளையும் பகைமைகளையும் தேர்தல் இலக்கையும் கொண்டு போராடுகின்ற தரப்புகள் தான்.
இதை ஒரு காரணமாக இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இலங்கை அரசுக்கு அவர்கள் ஒருபோதும் அழுத்தம் கொடுப்பதற்கு தயாராக இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய சாரம். ஆகவே நிச்சயமாக இப்படியான சந்திப்புகளில் தீர்வுதான் முதன்மையானது. சிறிய தீர்மானங்களுக்கு போவதன் ஊடாக தீர்வை நோக்கி போனால் சிறிய தீர்மானங்கள் இலகுவாகவே சாத்தியம். நான் நினைக்கிறேன் ஒரு தடவை இந்த இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்திக்க முயற்சித்த போது எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு கிரிக்கெட் மைதானம் வேணும், எங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் வேணும், எங்களுடைய வர்த்தக ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேணும் என்று எல்லாரும் விவாதித்தார்கள். நான் அந்த அரங்கில், நானும் துணைவேந்தரும் அந்த அரங்கில் இருந்தோம். எனக்கு எல்லாருடைய உரையாடலையும் கேட்கும் போது உண்மையில் எனக்கு எல்லையற்ற கோபம் வந்து நான் எல்லாரையும் நிறுத்தி விட்டு நான் கேட்டது, ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வையுங்கள், அல்லது நாங்கள் முன்வைத்திருக்கிற தீர்வை நீங்கள் அங்கீகரியுங்கள். அரசியல் அதிகாரம் ஈழத்தமிழருக்கு வழங்கப்பட்டால் வர்த்தகத்தை நாமே செய்யலாம், நாமே என்ன மைதானங்களை உருவாக்கலாம், நாங்களே வர்த்தக ரீதியான உருவாக்கங்களை சாத்தியப்படுத்தலாம். அப்போது பலாலி, நான் நினைக்கிறேன் காங்கேசன் துறை, இறங்கு துறை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயம் இந்த அரசியல் கட்சிகளிடம் இருக்கக்கூடிய மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறை இது என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் எப்போதும் ஒரு சிறிய அலகுகளுக்குரிய தீர்வை நோக்கித்தான் அவர்கள் நகர முயற்சிக்கிறார்கள். ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்குள்ளால் அந்த தீர்வுகள் அனைத்தையும் அடையங்களால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை பெருமளவுக்கு அவர்கள் கொள்ள தவறுகிறார்கள். அதில் நான் நினைக்கிறேன் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருந்தார்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இருந்தார்கள், அதே போன்று ஸ்ரீதரன் அவர்கள் இருந்தார்கள். அதில் நிறைய பேர் அதில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இவர்கள் எல்லோருமே அதில் குறிப்பாக எல்லா அரசியல் தலைவர்களையும் உரையாடுவதற்கு அவர்கள் அழைத்த போது ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ஒலிவாங்கியை வாங்கி கொண்டு அவர்கள் சொன்ன உரையாடல் மிக மோசமானதாக இருந்தது. இது எல்லா காலத்திலும் இது அவர்களால் செய்யப்படுகின்ற மாகாண சபை தேர்தல் பற்றிய விடயம் அல்லது ஒரு பிரதேச சபை பற்றிய விடயத்தை போய் ஒரு நாட்டினுடைய தூதுவரிடமும் ஒரு நாட்டினுடைய உதவி பிரதமரிடமும் எப்படி கேட்க முடியும்? பிரதி பிரதமரிடமும் எவ்வளவுக்கு ஒரு ஒரு அநாகரிகமான அரசியல் வடிவத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை. ஏறக்குரிய ஊடக தரப்புகளுக்குள்ளால் அல்லது இந்த அறிவூட்டலுக்குள்ளால் எந்த விதமான பெருகைகளையும் இந்த தரப்புகள் உண்மையில் உள்வாங்க தவறுகின்றன. இதுதான் இதனுடைய உண்மையான சாரமும் இதனுடைய விளைவும் இதுதான். இதை சரி செய்வதற்கான முயற்சிகளை கடுமையான பிரயத்தனங்களுக்குள்ளால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்குள்ளே தான் நாங்கள் நினைக்கிறேன் இன்றைய காலப்பகுதி நாங்கள் தரிசிக்கிறோம். சத்யவான், ஒரு ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு 2வது பகுதிக்கு செல்லாமல் நினைக்கின்ற சத்யவான். நன்றி 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 திரு கே டி கணேசலிங்கம் அவர்களை. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயம்.